எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிக்கன் குழம்பு, சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. ஒரு 2 பேருக்கு செய்கிறேன், ஆனால் 4 பேர் சாப்பிட்லாம். இஞ்சி வந்து இந்த அளவு வச்சுக்கணுங்க. 3/4 கிலோ கறி, பெரிய பல் பூண்டு 10 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. மிக்சியில் போடையில் கட் பண்ணி தான் போடணும். 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே இந்த 4 பூண்டு இந்த 5த்தையும் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சி இந்த கறியில் போட்டு மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. இல்லைன்னா கறி சப்புன்னு இருக்கும். சேர்த்து பெரட்டி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நான் அப்புறம் காட்டுறேங்க. இந்த சிக்கன்லங்க இஞ்சி, பூண்டு, சோம்பு, பெருஞ்சீரகம், சால்ட்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதில் போட்டு பரட்டி வச்சுருக்காங்க. லெக் பீஸையும் இதில் பரட்டி வச்சிடணும். அப்புறம் வந்து நம்ம சிக்கன் 65க்கு தேவையானதெல்லாம் தனியாக லெக் பீஸை எடுத்து அதில் கலந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோடய சேர்த்து ஊற வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமேலு இதை போட்டு வதக்கி செய்ய வேண்டியதுதாங்க. கடைசியாக இந்த கறி பரட்டின கறியை 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படி ஊற வைக்கலாங்க. அது வரைக்கும் நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம். சிக்கன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 நீல வட்டத்தில் கட் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். 2 நாட்டு தக்காளிங்க, கொஞ்சம் பெருசாக நாட்டு தக்காளி 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இதால் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன். இப்போ குழம்பு நம்ம தாளிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். சின்ன வெங்காயம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நான் காமிக்கிறேங்க. சோம்பு தாளித்து வெங்காயம், தக்காளி இது குழம்பு பொடி, குழம்பு தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க. கறியை வந்து நல்லா வதக்கிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷமாக வதக்கணும். சுருள வதக்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி வேகிறதுக்கு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். அது தண்ணி சுண்டி போயிடும். அதனால் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னா 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அப்போ தான் கறி நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். மூடி வச்சிடலாம். அப்படி மூடி வச்சிடணுங்க. பாத்திரம் பத்தலைங்க, அதனால வேறு பாத்திரம் மாற்றிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வதக்குன வெங்காயம், தக்காளி இதில் சேர்த்துக்கலாங்க. சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து சின்ன தேங்காயில் 1/2 மூடி, சோம்பு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சு அரைச்சிருக்கேன். இந்த குழம்புல ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதாங்க. இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த பிறகு தேங்காய் ஊற்றி அதுக்கு பிறகு இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.